உங்கள் முன்னால் வைக்கிறேன். இப்ப ஒரு இலக்கியம் என்பது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பார்வையில் எதிர்காலவியல் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. மாடர்ன் லிட்ரேச்சரில் கொண்டு வராங்க. நான் எல்லாம் மாடர்ன் லிட்ரேச்சர் சார்ந்த ஆள். இந்த எதிர்காலவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் தம்பியும் இந்த நாவலில் என்ன செய்திருக்கிறான், எழுதியிருக்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதை கிபி 2ஆம் நூற்றாண்டில் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் எப்படி எதிர்காலம் பற்றி சிந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு முன்னால சொல்ல வந்திருக்கேன். இப்போ அதுல 3 உண்மைகள் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தேர் ஏத்துவர், எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, நம்முடைய அரசியல் எவ்வாறு இருக்கிறது? இதுதான் எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்க முன்னால இருந்த அரசியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல், எதிர்காலத்தில் அரசியல் எப்படி இருக்கும்? முன்னால அவன்கிட்ட போய் சட்டையை பிடிச்சி கேட்கிற மாதிரி ஒரு கேள்வியை கண்ணகியால கேட்க முடிச்சுது. இன்னைக்கு உங்களுடைய முதலமைச்சரை நீங்கள் வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ விமர்சனம் செய்ய முடியுமா? நாளை எப்படி இருக்கும்? ஒரு சட்டையை பிடிச்சு அந்த வாயில போய் பேசுறான். நான் இப்ப அதெல்லாம் சொல்ல வரல. எப்படி கேட்கிறான் யோசிச்சுப்பாரு. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எழுதினாலே ஐடிவிங் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் அவன் உள்ள கொலை செய்தவன் எல்லாம் வெளியே இருக்கான். ஆனா நீங்க ஃபேஸ்புக்கில் எழுதினீங்கன்னா உள்ள போவீங்க. அப்போ நம்முடைய எப்படி இருக்கிறது நம்முடைய அரசாங்கம்? ஒரு காலத்துல அரசு எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, நாளை இது எப்படி இருக்கும்? இதை விட 100 மடங்கு மேலதான் போகும். நம்முடைய காந்தி கனவு கண்டார். என்னது? ஒரு பெண் நடு இரவில் எனது முழுக்க நகையை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக என்ன செய்ய வேண்டும், நடந்து செல்ல வேண்டும், அப்பதான் முழு சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சிலப்பதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுரிமை இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நான் சப்ஜெக்ட் வெளியே போகல, நீங்க தயவு செஞ்சு இதை உள்வாங்கிக்கணும். ஏன்னா எதிர்காலம், அதாவது இலக்கியத்தில் எதிர்காலம், நான் அப்படி எடுத்துக்கிட்டு தான் இதை நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். அதை கோடிட்டு காட்டினாங்க, ஈஸியா போயிடுச்சு எனக்கு. அப்போ ஒரு இலக்கியத்தை நாம் அணுகும் போது எப்படி அணுகுகிறோம்? இப்ப அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அடுத்த பாயிண்ட்டுக்கு இப்போ அரசியல் பிழைத்தோர்க்கு என்னது? அரசன் என்ன செய்துதான்? தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாம செஞ்சானோ அவனுக்கு என்ன செய்து விட்டது? தண்டனை கிடைத்து விட்டது. இப்போ இவன் ஏன் இவனுக்கு தண்டனை வந்தது? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இவன் யாரு? இந்த கோவலன். இதுக்கு முந்தின ஜென்மத்தில் யாரு? நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு தண்டனை உண்டு. இந்த கோவலன் இதற்கு முற்பிறவியில் யார்? அவனுடைய பெயர் பரதன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, கலிங்க நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கபில நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் என்ன செய்துட்டு இருக்கான்? அந்த ராஜாவுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடியவனாக இந்த பரதன் இருக்கிறான். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது சங்கமன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி. அவன் என்ன செய்யறான்? நல்ல வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறான். அந்த வியாபாரியும் இந்த பரதனும் நல்ல நண்பர்கள். அப்போ என்ன வரான்? அங்கே இருந்து என்ன செய்யறாங்க? இவன் இந்த பரதன் சொல்லக்கூடியவன் யாருக்கு? அரசனுக்கு அடியாளா இருக்கான். இந்த சங்கமன் சொல்லக்கூடியவன் இந்த கபில நாட்டுக்கு வியாபாரம் செய்வதற்கு வாணிபத்திற்காக என்ன செய்கிறான்? பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவனுக்கும் ஆகாது. அதனால அவன் என்ன செய்யறான்? இவன் யாரு? கபில நாட்டினுடைய ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? ஒரு முத்திரை குத்தி அவனை என்ன செய்கிறான்? அரசனிடம் கொண்டு ஒப்படைக்கிறான். ஒப்படைத்ததனுடைய விளைவாக அரசன் என்ன செய்தான்? உடனே ஒரு என்ன செய்யறான்? ஒரு தண்டனை. ஒற்றனுக்கு மரண தண்டனை. அந்த காலத்தில் ஒரு நாட்டை வேவு பார்க்க வந்தால் அவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? தண்டனை கொடுக்கப்படும். என்ன தண்டனை? மரண தண்டனை.
என்ன செஞ்சாச்சு, அவனை கூப்பிட்டு வந்தாங்க, அவனை விசாரிக்கிறாங்க, அவன் நான் இல்லவே இல்லைன்னு சொல்றான். ஆனா அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது, தண்டனை கொடுக்கப்படுகிறது, மரண தண்டனை. அவனுடைய மனைவியின் பெயர் நீலி. அவனுடைய மனைவி பெயர், இந்த பரதனுடைய மனைவியினுடைய பெயர், சங்கமனுடைய மனைவியினுடைய பெயர் நீலி. அவ என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, அங்க போய் அரசன்ட்ட போய் இதே மாதிரி கேட்கிறா, என்னுடைய கணவனை எதற்காக நீங்கள் கொன்றீர்கள்? அவன் இந்த நாட்டுக்கு வாணிபம் செய்வதற்காக வந்தவன், அவனை நீங்கள் கொன்று விட்டீர்கள், இது மகா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன செய்யறா, சாபம் கொடுக்கிறா. என்ன சாபம்? என்னுடைய கணவன் எப்படி உயிர் நீத்தானோ அதே போல உன்னுடைய கணவனும் உயிர் நீப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, சாபம் கொடுக்கிறா. இந்த பரதனுக்கு சாபம் கொடுக்கிறார். அப்ப என்ன ஆகுது, அடுத்த ஜென்மத்துல இந்த பரதன் யாராக பிறக்கிறான், கோவலனாக பிறக்கிறான். ஊழ்வினை உறுத்து ஊட்டும். நம்ம திருவள்ளுவர் கூட என்ன செய்யறாரு, ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு, எழுதுறாரு. ஊழ்வினை நாம செய்யக்கூடிய ஊழ், முன்னால ஏதாவது நம்ம செய்வோம், நான் என்ன நினைப்போம், நம்ம செய்ய போறது யாரு பார்க்க போறா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம சொல்லுவோம், இப்போ மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ நாம செய்யக்கூடிய தண்டனைகள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கும், கவனித்து கொண்டே இருக்கப்படும். வினை பயன், நம்முடைய வினை, நாம் ஒரு தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கான தண்டனை இந்த ஜென்மத்தில் இல்லைன்னாலும் கண்டிப்பா அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும்.